வணக்கம். நான் டாக்டர் ஆர் சூர்யா. இப்போ எங்கள்கிட்ட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சிலம்பம் கமிட்டிலேருந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் விளையாட போயிருந்தோம். அது தாய்லாண்டு ருக்மங் இது பேங்காக் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த டோர்னமெண்ட் நடந்துருச்சு தாய்லாண்டில். இதில் மட்டும் மோர் தென் ஒரு 8 கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் மோர் தென் 100 பிளேயர்ஸ்க்கு மேலே இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, நேபாள் அண்ட் பூட்டான் அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆகஸ்ட் 4 and 5 இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு. 5th வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. டோட்டலாக நம்ம செங்கல்பட்டு சைட்லேருந்து 23 பசங்க இருந்தாங்க. அதில் வந்து எல்லாருமே 2 ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இண்டிவிஜுவல் கேம், அதாவது தனித்திறமை அண்ட் தொடுமுறை ஸ்பேரிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கோல்டு வந்து 20 வின் பண்ணியிருக்காங்க, சில்வர் 16 அண்ட் பிரான்ஸ் 10 வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறதுக்கு இந்த பசங்க ஆல்மோஸ்ட் 1 year தொடர்ந்து கேம் வின் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டுமே நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்டர்நேஷனல் வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் வந்து இப்போ வின் பண்ண 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபார்ம் 1 கிடச்சிருக்கு. நேஷனல் வின் பண்ண 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃபார்ம் 2 கிடச்சிருந்துருக்கும். அதை வச்சு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலம்பம் பண்ணிட்டு இருக்கேன். என்எஸ்எல் மெமோரியல் ஸ்கூலில் நான் 8th ஸ்டாண்டர்ட் படித்தேன். இப்போ ரீசெண்டாக நான் இந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் நான் ஒரு கோல்டு மெடலும் பிரான்ஸ் மெடலும் எடுத்தேன். அதுக்கு காரணம் எங்கள் மாஸ்டர்ஸ் தான். எங்கள் மாஸ்டர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். நாங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஈவெண்ட்ல நான் ஒரு கோல்டு மெடல், அப்புறம் தொடுமுறைன்ற ஈவெண்ட்ல ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். இந்த ஈவெண்ட் வந்து தாய்லாந்துல நடந்துச்சு. மொத்தம் 8 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.